கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். கர்த்தர் இந்த நாளை தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதில் சில காரியங்களை நாம் இங்கு தியானிப்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகத்தில் லோத்தினுடைய காரியங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆகையால் நாம் அந்த காரியங்களை சற்று தியானிப்போம். இங்கு லோத்துவின் வீட்டிற்கு வருவதற்கு முன்பதாக இந்த தேவதூதர்கள் ஆபிரகாமின் வீட்டிற்கு சென்றார்கள். ஆபிரகாம் வீட்டிற்கு சென்று அங்கு ஆபிரகாம் வீட்டில் உணவு அருந்துவிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்டு ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் சோதோம் கோமரா பட்டணத்தின் பாவம் என் சமூகத்தில் வந்திருக்கிறது, அதை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்போது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் இருப்பதினால் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுவது நிமித்தம் அவர் சொன்னார், அங்கு ஒரு 10 நீதிமான் இருந்தால் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கிருந்து கடந்து வருகிறார். கடந்து வந்த பிறகுதான் இங்கு 19ஆம் அதிகாரத்தில் அந்த தூதர்கள் சோதோம் கோமராவுக்கு வருகிறார்கள். வந்தபோது லோத்தின் வீட்டை நோக்கி போகும்போது அந்த லோத்து அவர்களை அழைத்து இங்கு வந்து ராத்தங்கங்கள் என்று சொன்னபோது அவர்கள் ராத்தங்க மனமில்லாமல் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அங்கு அவர்களை பலவந்த பண்ணி ராத்தங்க வைக்கிறார். அப்போ ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் சோதோம் கோமராவின் பாவம் வந்து சேர்ந்தது என்பதை அவர்கள் கண்ணார காண வேண்டும். ஏனென்றால் சாட்சிகள் இல்லாமல் தேவன் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அதற்காகத்தான் தூதர்கள் அவர் வீட்டில் இருக்கும்போது அந்த பட்டணத்தார் வந்து அவர்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டு, எங்கே இருந்து வந்தவர்களை இங்கே ஏன் சேர்த்து கொண்டாய், அவர்களை வெளியே அழைத்து அனுப்பு அல்லது அவர்களை என்னிடத்தில் கொடுங்கள் என்று அவர்கள் ஒரு கொடிய பாவங்களுக்காக அவர்களை வெளியே அழைக்க சொல்லுகிறார்கள். இருந்தாலும் லோத்து போராடுகிறார். லோத்து போராடி கொண்டு இருக்கிறபோது அப்போ அந்த தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம், இதில் உனக்கு யார் யார் இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு இந்த பட்டணத்துக்கு வெளியே போ என்று சொன்னார்கள். சொன்னபோது அவர் ரொம்ப தாமதித்து கொண்டிருந்தார். தாமதித்து கொண்டிருந்த போது இந்த தூதர்களை என்ன செய்கிறார்கள், அவன் தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையும் அவன் மனைவியின் கையும் அவன் 2 குமார்த்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இங்கே என்னவென்றால் ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. அந்த அழிவிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது காக்க வேண்டும் என்று அங்கு பிரயாசப்பட்டு அவர்களை என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய கரத்தினால் அவர்களை பிடித்து அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுகிறார். கொண்டு போய் விட்டு அவர்களிடத்தில் ஆண்டவர் அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு லோத்து சொல்கிறார், ஆண்டவரே, அந்த மலைக்கு ஓட என்னால் முடியாது, ரொம்ப தூரமாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு சிறு பட்டணத்தை கேட்டார். சரி, அந்த பட்டணத்தை உங்கள் நிமித்தம் நான் அழிப்பதில்லை, அந்த பட்டணத்துக்கு ஓடிவிடுங்கள் என்று சொன்னார். அங்கு சொன்ன பிறகு இவர்கள் 4 பேரும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். என்ன ஓட சொன்னார். இப்போது 4 பேரும் ஓடுகிறார்கள். 4 பேரும் ஓடும்போது அதில் ஒருவருடைய ஓட்டம் தடைப்படுகின்றது. தடைப்பட்டு யாருடைய ஓட்டம்? லோத்துவின் மனைவி. லோத்துவின் மனைவி என்ன செய்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கும்போது நின்று ஆண்டவர் சொன்னார், இந்த எங்கும் நிற்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, அந்த மலைக்கு ஓடிப்போய் என்று சொன்னார். ஆனால் லோத்துவின் மனைவி என்ன செய்கிறார்கள், அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்துண் ஆனாள் என்று வேதம் சொல்கின்றது. அவர்கள் ஓடும்போது தன்னுடைய ஓட்ட பயணத்தை நேர்த்தியாக பார்க்கக்கூடாதபடிக்கு அவர்களை எது வஞ்சித்தது என்றால், அவர்கள் சேர்த்து வச்ச பொன்னும் பொருளும் ஆடும் மாடுகளும் அவர்களுடைய வீடு வாசல்கள் இவைகள் அவர்கள் ஓட்டத்திற்கு ஒரு தடையாக அமைந்து விட்டது. அந்த ஓடின போது இவர்கள் திரும்பி பார்த்தபோது உப்புத்தூண் ஆகிவிட்டார்கள். உப்புத்தூண் ஆகிவிட்ட பிறகு வேதம் சொல்கின்றது இப்படியாய் அவர்களுடைய காரியங்களை சுட்டி காட்டுகின்றது.
ஏன் அவள் உப்புத்தூண் ஆனாள்? இந்த உப்புத்தூண் ஆன பிறகு அவளுடைய காரியங்கள் என்ன? அடுத்து லோத்தினுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் லோத்து மனைவியினுடைய காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். பிறகு அந்த காரியங்களை பார்ப்போம். அப்போ ஓடின போது திரும்பி பார்த்தபோது உப்புத்தூண் ஆகிவிட்டார்கள். உப்புத்தூண் ஆகிவிட்ட பிறகு அவர் அந்த உப்புத்தூண் எதற்காவது உதவுமா என்றால் ஒன்றுக்கு மாத்திரம் உதவும். எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக அந்த ஒரு அடையாளமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அந்த உப்புத்தூண் உதவாது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் இதை என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்களை தேவன் வெளியே கொண்டு வந்து விட்டு தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த சமபூமியில் எங்கும் நிற்க வேண்டாம், நீங்கள் ஓடி போக வேண்டும். அதாவது ஒரு ஓட்டத்தை அவர்கள் தொடங்க வேண்டும். 2வது, பின்னிட்டு பார்க்காமல் ஓட வேண்டும். 3வது, நீங்கள் அழியாதபடிக்கு அவர் சொன்ன மலைக்கு ஓட வேண்டும். இந்த 3 கட்டளையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இதைத்தான் நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து, கொடிய துர்குணத்திலிருந்து, அநேக வியாதிகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, இந்த உலக பாவங்களிலிருந்து, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலும் அடிமைதனத்திற்குள்ளாக இருந்தவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லலாம். அவர் ரட்சித்த பிறகு நமக்கு ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார். என்ன செய்கின்றார்? ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு என்றது 3 காலங்களில் தென்படுகின்றது. ஒன்று கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. இப்படியாய் இந்த கடந்த கால ரட்சிப்பு தான் லோத்துவின் குடும்பத்திற்கு கிடைத்தது. என்ன, அவர்கள் எந்த பட்டணத்தில், எந்த பாவத்தில், எந்த காரியத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட பிறகு 2வது காரியம் யாரிடத்தில் கொடுக்கிறார் என்றால் நம்மிடத்தில் கொடுக்கிறார். இந்த 2வது ரட்சிப்பு நம்மிடத்தில் கொடுத்து, இந்த ரட்சிப்பை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? அது ஒரு பொக்கிஷம். அது நம் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி. அந்த வெகுமதியை நாம் பாதுகாத்து கொண்டால்தான் 3வதான அந்த முழுமையான ஆத்தும ரட்சிப்பை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, இங்கு இவர்கள் குடும்பத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் ஓடின போதே ஒரு ஓட்டத்தில் தடைப்பட்டு இந்த உலக சிற்றின்பங்களை நோக்கி பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள்? நின்று விட்டார்கள். நின்று விட்ட பிறகு அவர்களுடைய ஓட்டம் தடைப்பட்டது. இங்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தான். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறேன் என்று நாம் ஆண்டவருக்கு வந்த பிறகு ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையில், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாம் ஓட வேண்டும். இன்னமாய் கூட வேதம் சொல்கின்றது. பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். எந்த ஒரு ஆண்டவர் நம்ம எதற்கு அங்கு அழைத்தார், எதற்கு அந்த சோதோம் கோமரா பட்டணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்றால், ஒரு லக்க பொருள், ஒரு பந்தய பொருளை நாம் கொடுப்பதற்கு. அது என்ன? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் என்பது இங்கு இல்லை, வேறு ஒரு இடத்தில் இருக்கின்றது. அதை ஓடி போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓடுகிறவர்கள் 10 பேர் ஓடினாலும் அங்கு வைக்கப்படுகிற பரிசு விதம் எப்படி இருக்கின்றது? அப்படித்தான். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று இருக்குமானால் அந்த 3 பரிசுகள் தான் தருவார்கள் 10 பேர் ஓடினாலும். அப்படி பார்க்கும்போது இவர்கள் ஓடுகிற ஓட்டம் இங்கு தடைப்படும் போது இவர்கள் அந்த பந்தய பொருளை என்ன செய்கிறார்கள் என்றால் தவற விடுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஓடுகிற ஓட்டத்தில் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாம் ஓடும்போது என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக ஓட வேண்டும். இவர்கள் அந்த பொறுமை இல்லாமல் ஓடி என்ன செய்கிறார்கள் என்றால் நின்று விட்டார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஓடும்போது நமக்கு இச்சை அடக்கம் வேண்டும். இந்த இச்சை அடக்கத்தோடு ஓடினால்தான் ஒரு மனிதன் பின்னிட்டு பாராமல் ஓட முடியும். எது இச்சை அடக்கம்? கர்த்தருடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, கர்த்தருடைய சத்தியத்திற்கு வந்த பிறகு அநீதியான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ஒரு அன்புள்ளவர்களாய், சாந்தமுள்ளவர்களாய், மனமேட்டிமை இல்லாதவர்களாய், தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ரட்சிப்பின் பாத்திரங்களாய் நம்மை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறும்படி அந்த காரியத்தை தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார் என்னவென்றால், அழைத்தார், ஓடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஓட்டம் இந்த உலக இச்சைகளை பார்த்து என்னவானதென்றால் தடைப்பட்டு போனது. பிரியமானவர்களே, இந்த தடைப்பட்டு போன காரியத்தில் அடுத்து என்ன செய்யக்கூடாது? அவர்கள் அதை வேதம் சொல்லுகிற பிரகாரம் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு என்ன சொல்கின்றது என்றால், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து
பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்கின்றது. நாம் ஓடுகிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அந்த லக்கையை பொருளை தொடும் வரைக்கும் நாம் உலகத்தில் எந்த ஒரு சிற்றின்பங்கள், எந்த ஒரு பண ஆசைகள், எந்த ஒரு மோகங்கள் நம் கண்ணில் தென்பட்டாலும் அவைகளெல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி வெறுத்து தள்ளிவிட்டு ஓடினால்தான் அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த லோத்தின் மனைவி எப்படி தேவன் அழைத்த அழைப்பிற்கு அபாத்திரராய் போனார்களோ அப்படிதான் நாம் கூட தேவன் அழைத்த அழைப்பிற்கு அபாத்திரராய் போய் இந்த அழைப்பை தவற விடுவோம். பிரியமானவர்களே, ஓடின போது அவர்கள் என்னவானார்கள்? திரும்பி பார்த்த போது உப்பு தூணாக மாறிவிட்டார்கள். பிரியமானவர்களே, சாதாரணமாக உப்பு என்பது நல்லது தான். உப்பு என்பது நல்லது தான். ஒரு தூணும் நல்லது தான். ஆனால் இந்த உப்பு தூண் என்பது என்னவென்று வேதம் நமக்கு விளக்கி காட்டுகிறது என்பதை நாம் பார்ப்போம். உப்பு என்பது எந்த சுவையில்லாத பொருளையும் சுவையாக மாற்றக்கூடியது. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது உப்பு நல்லது தான், அந்த உப்பு சாரமற்று போனால் எதற்கும் உதவாது என்பதும், அது நிலத்தில் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டப்படுவார்கள். அது மனுஷனுடைய கால்கள் மிதிக்கப்படுவதற்கு தான் அது தேவைப்படுகிறதே அல்லாமல் மற்ற ஒரு காரியத்திற்கு அந்த உப்பு அந்த இடத்தில் பயன்படுகிறதில்லை. பிரியமானவர்களே, ஏன்? உப்பு சாரமற்று போனால் அது ஒரு நாளும் சாரமாக்க முடியாது. அதற்கு அந்த உப்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உப்பின் சாரம் இருப்பது தான் அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. அதை குறித்து ஒரு 3 காரியத்தை நாம் பார்ப்போம். உப்பு மற்ற பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளும். அதேபோல் உப்பு காண்கின்ற போது சுவைக்க முடியாது, அது கரைகின்ற போது தான் நாம் உப்பை சுவைக்க முடியும். உப்பு நெருப்பு பட்டால் வெடிக்கும். இப்படியாய் உப்புக்கு அநேக குண அதிசயங்கள் உண்டு. பிரியமானவர்களே, உப்பு என்பது யார் என்றால் உலக இரட்சகரான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உப்பு. பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த உப்பிற்கு உள்ள இந்த குண அதிசயங்கள் ஆண்டவராகிய இயேசுவிற்கு உள்ள குண அதிசயங்கள், ஆண்டவராகிய இயேசுவுக்குள் இருந்த குண அதிசயங்களைத்தான் தேவன் இந்த உப்புவிற்கு வைத்து இங்கு ஒரு பாடமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உப்பை வைத்து தேவனிடத்தில் பேசுவது அல்ல, தேவனை வைத்துத்தான் உப்பிற்கு பேச முடியும். ஏனென்றால் அவருக்கு அநேக தன்மைகள் உண்டு. அதில் ஒரு சில தன்மைகளை மாத்திரம் நாம் இங்கு உப்புக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அது காண்கின்ற போது சுவைக்காது, கரைகின்ற போது சுவைக்கும். அதேபோல் அந்த உப்பு இருந்தால் மற்ற பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளும். உப்பு நெருப்பு பட்டால் வெடிக்கும். இதை எதை காட்டுகிறது என்றால், நாம் சத்திய வேதத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் இப்படி தான் வாழ்ந்தார். எப்படி? முதலாவது, உப்பு காண்கின்ற போது சுவைக்காது, கரைகின்ற போது தான் சுவைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த 33 வருடங்களில் ஆண்டவர் அநேக வியாதிகளை சுகப்படுத்தி, அநேக மரித்தோர்களை எழுப்பினார், அநேக வியாதியுள்ளவர்களை குணமாக்கி அவர் என்ன செய்தார் என்றால், சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்தார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தம், அவர் சிலுவை சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கு நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மீட்பு தான் ஒரு சுவை என்று வேதம் சொல்கின்றது. ஏனென்றால் ஜீவகாலம் எல்லாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை மீட்டெடுக்க வேண்டும். அந்த மனிதனுடைய ஆத்தும நரகத்திற்கு போகாமல் தேவன் தன்னை தந்த தேவனிடத்தில் போய் சேரும்படியான ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அது ஒரு சுவையான வாழ்க்கை. கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கின்றது. அப்படியே நாம் கர்த்தரை தேடும்போது, அவருடைய சத்தியத்தை தியானிக்கும் போது, அவருடைய சத்தியத்தில் நடக்கும்போது நாம் கூட இந்த உப்பை போல் சுவையுள்ளவர்களாய் மாற முடியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு வாழ்ந்து காட்டி போனார், சொல்லிவிட்டு போனார். பிரியமானவர்களே, 2வதாக, உப்பு மற்ற பொருள்களை கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் சொல்லுகிறோம். அது அல்லவா? அது எப்படி என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தன்னை நம்பி வந்த ஒருவர்களையும் அவர் கைவிடுகிறதில்லை. அவர் தம்மை நம்பி வந்த எந்த வியாதியில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், அவர்கள் துன்பத்தில் இருந்தாலும் அவர்களை தேவன் அன்போடு அணைத்து அவர்களை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம். ஏனென்றால் இந்த சரீரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நாம் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெட்டுப்போன பாத்திரமாய் இருக்க மாட்டோம். கெட்டுப்போன பாத்திரத்தை கூட நாம் சுத்தமான பாத்திரமாய் மாற்றுவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு கெட்டுப்போன பெண்ணை கொண்டு வந்து, ஆண்டவரே இவளுக்கு நியாயம் தீருங்கள் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், அந்த பாவம் செய்த ஸ்திரியை பார்த்து, போ இனி பாவம் செய்யாதே என்று ஒரு அன்பான வார்த்தை நிமித்தம் அந்த ஸ்திரீ மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாய் வாழ்ந்தால். இதுதான் மற்றவர்களை கெட்டு போகாமல் பார்க்க கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படியாய் கூட உப்பு நெருப்பு பட்டால் வெடிக்கும் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அது என்னவென்றால், ஒரு பாவத்தை பார்த்தால் ஆண்டவராக சும்மா இருக்க மாட்டார். அவர் நெருப்பு பட்ட உப்பை போல் வெடிக்கின்றவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்படித்தான் நாமளும் வாழ வேண்டும். எப்படி என்றால், ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் அதிகாரம் 14 - 19 வரை நாம் பார்க்கும்போது, தேவாலயத்தில் ஆடுகளும் மாடுகளும் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயற்றினால் ஒரு சவுக்கை உண்டாக்கி அவர்களை எல்லாம் அடித்து துரத்தினார். எல்லா பலகைகளை தூக்கி உடைத்து போட்டார். ஏன்? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல், கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை தங்க வைக்காமல் இவர்கள் அதை ஒரு வியாபார ஸ்தலமாக, கள்ளர் குகையாக இந்த சுயநலவாதிகள் இப்படியாய் ஆலயத்தை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் கூட ஆண்டவர் நமக்குள் இருப்பானால் நாம் கூட இந்த ஆலயத்தை என்ன செய்வோம் என்றால் உப்பாக வைத்து கொண்டிருப்போம். எது உப்பு? நம் வாழ்க்கையில் வருகிற பாவத்தை கண்டவுடன் நாம் அதை வெடிக்குவோம். அந்த பாவத்தை நாம் துரத்துவோம். நம் பிள்ளைகளை பாவம் செய்யாதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாம் சத்தியத்தை சொல்லி வளர்க்குவோம். நம் சபைகள் பாவம் செய்யாதபடி சபைகளுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்க்குவோம். நம்மை சார்ந்த ஒவ்வொரு ஜனங்களும் பாவம் செய்யாதபடிக்கு, ஒரு அழிவில் விழுந்து போகாதபடிக்கு, ஒரு நாசத்தில் விழுந்து போகாதபடிக்கு அந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, இது தான் உப்பினுடைய ஒரு காரியங்கள். இந்த உப்பு உள்ள வாழ்க்கை எப்படி என்றால், இவை எப்போதும் பாவத்தை குறித்து கண்டித்து நடத்தும். பாவத்தை பார்க்கும்போது வெடிக்கும். அநேக ஆத்துமாக்கள், நொந்து போய் இருக்கிற ஆத்துமாக்களை இந்த உப்பானது தேற்றும். இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இதே வாழ்க்கை தான் தேவன் நம்மையும் வாழ வைத்திருக்கிறார், வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார், வாழ்வதற்காக நமக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு, இச்சை அடக்கத்தோடு, இந்த உலக ஆசா பாசங்களுக்கு நாம் இணங்காமல், வேதம் சொல்கின்ற பிறகு அங்கு சொன்னார் அல்லவா, கலப்பையின் மேல் கைவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லை என்று. அது என்னவென்றால், ஒரு கிறிஸ்துவ ஊழியத்திற்காக வந்த பிறகு அல்லது ஒரு கிறிஸ்துவனாய் மாறிய பிறகு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தில் இருக்கும்போது, கிறிஸ்துவ மிஷினரியில் இருக்கும்போது வருகிற காணிக்கை பணங்களை வைத்து நாம் சுகபோகமாய் வாழ்கிறவர்களானால் நிச்சயமாய் நம்மளுடைய ஓட்டம் தடைப்பட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த வருகிற பணத்தை வைத்து நாம் வாழ வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ வேண்டும், அநேக புறஜாதிகளை வாழ வைக்க வேண்டும். யாராக இருந்தாலும் ஒரு தேவையோடு வாழ்கிற ஒரு மனிதனின் தேவைகளை சந்தித்து வாழ வேண்டும். அந்த பணத்தை வைத்து பள்ளி கட்டுகிறேன், காலேஜ் கட்டுகிறேன், மருத்துவமனை கட்டுகிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் இன்னைக்கு உப்பு தூண்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உப்பு தூண் என்பது அது ஒரு தாங்க முடியாத, ஒரு பலமில்லாத ஒரு தூண். இந்த உப்பு என்பது சாரமற்று போன ஒரு தூண். ஏனென்றால் கலாத்தியர் 3:27 நாம் பார்க்கின்றோம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அப்படி கிறிஸ்துவின் போர்வையை தரித்து கொண்டு இவர்கள் சாரமில்லாத உப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் ஒரு நாளும் பிரியமாக இருக்காது. இந்த ரட்சிப்பு என்பது நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்கால ரட்சிப்பை நாம் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால், அதை இந்த உலக
லௌகிக இச்சைகளினால், இந்த உலக ஆசாபாசங்களினால், இந்த சத்தியத்தில் நாம் சத்தியத்தை விட்டு திரும்பி பார்ப்போமானால் நாம் கூட லோத்தின் மனைவி போல் உப்புத்தூணாய் மாறிவிடுவோம். இந்த உப்புத்தூண் ஒன்றுக்கும் உதவாது. அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அதற்குத்தான் அது உதவும். பிரியமானவர்களே, இது மனுஷரால் மிதிக்கப்படுவது என்றால் என்ன தெரியுமா? நாம் வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று எபிரேயர் 10:29 சொல்கின்றது. பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்தது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக அழைக்கவில்லை. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அந்த தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் நாம் கூட இந்த பூமியில் வாழும்போது உப்பாக வாழ வேண்டும். உப்பாக வாழ்ந்தால்தான் தப்பாமல் கனி கொடுக்க முடியும். நாம் தப்பி போவோமானால் இந்த உலக ஆசாபாசங்களுக்காக கிறிஸ்துவின் இந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நாம் தவற விடுவோமானால் நாம் கூட பரிதபிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த உப்புத்தூண் என்பது வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஒரு அடையாளத்திற்கு உதவும். என்ன அடையாளம்? தேவன் சொன்ன வார்த்தையை கேட்காத ஆத்துமாக்கள் இப்படித்தான் பலனற்ற ஒரு தூண்களாய் இருப்பார்கள். இவர்களை அநேகர் பார்த்து அவர்கள் என்ன நினைப்பார்கள்? தேவன் ஓட சொன்ன ஓட்டத்தை ஓட முடியாத ஒரு மனிதன் என்று நம்மளை சுட்டி காட்டுவார்கள். பிரியமானவர்களே, ஆகையால் தேவன் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த பாவ உலகத்திலிருந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு என்பது நம் கையில் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம் கையில் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை அது ஒரு பெரிய பொக்கிஷமாக வைத்து நாம் பாதுகாத்து தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாம் ஓடுவோமானால் எங்கு நோக்கி ஓட வேண்டும், எதற்காக ஓட வேண்டும் என்று அடுத்த லோத்தின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆகையால் நாம் உப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். இந்த பலியிடும்போது கூட நாம் பார்க்கும்போது உப்பை வைத்து பலியிட வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியும். ஆகையால் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே கேட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட ஆசீர்வதிக்கின்றோம், பரிசுத்தப்படுத்துகின்றோம். God bless you. Amen.